எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. நித்யா, நித்யா எங்க போனா? இவ ரூம்ல இல்லையோ? உனக்காக சர்ப்ரைஸா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நித்யா. ஃபர்ஸ்ட் நீ தான் பார்க்கணும்னு யாரு கண்ணுக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்தேன். கடைசியில நீ ரூம்ல இல்லையா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே நித்யா. அதை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. இந்த டேவை எப்படி சும்மா விட முடியும் சொல்லு? அதனால தான் உனக்காக சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஃபிஷ் டேங்காவே இருந்தாலும் வேலண்டைன்ஸ் டே அண்ட் லவ்வர்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் இதுல இருக்குடி. ஃபர்ஸ்ட் நீ தான் பார்க்கணும்னு யார்கிட்டயுமே காட்டாம ஓடி வந்தேன். கடைசியில நீ ரூம்ல இல்லையா? சரி, அப்போ இது நம்ம ரூம்ல வச்சுட்டு சர்ப்ரைஸா அவளை கூட்டிட்டு வந்து அவ கையில கொடுக்கலாம். இது பார்த்த உடனே என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்க்கணும். அதானே பார்த்தேன். கிச்சன்ல இருக்கியா நீ? ஆ, ஆனா அண்ணி கூட இருக்காங்களே. இப்போ என்ன சொல்லி இவளை கூப்பிடுறது? இதுதான் விஷயம்னு சொன்னா கண்டிப்பா அண்ணியும் சேர்ந்து தான் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. என்னன்னே சொல்லாம தான் அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போனோம். நித்யா, நித்யா. என்னங்க வெளியே போயிருந்தீங்க, எப்ப வந்தீங்க? ஆமா நித்யா, இப்பதான் வந்தேன். கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? அட என்னங்க எப்படி கேக்குறீங்க? நீங்க உட்காருங்க, நான் போய் கொண்டு வரேன். நித்யா, ரூம்க்கு கொண்டு வந்துரு. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். அப்படியா? சரிங்க, கொண்டு வரேன். எப்போ சொல்லிட்டு வந்தோம், இன்னும் என்ன பண்றா? எப்போ வருவாளோ தெரியலையே. வரா வரா. நீங்க படுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, ஆனா இங்க நின்னுட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை நித்யா, சும்மா நீ வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப தலைவலியா இருக்கோ? இந்தாங்க, நல்ல சூடா தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க, சரியாயிடும். என்னங்க காஃபி குடிக்காம டேபிள்ல வச்சிட்டீங்க? சூடு ஆறிடும். சூடோட குடிச்சாதானே தலைவலிக்கு நல்லா இருக்கும். ஓ, அப்படியா? ஆமா. குடிக்கலாம் குடிக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அந்த வேலையை முடிச்சிட்டு பொறுமையா உட்காந்து காஃபி குடிக்கிறேன், சரியா? இவ வருதி வாடிங்க. நெஞ்சை பூ போல் கொய்தவளே இங்க என்ன பண்றீங்க? விடுங்க. நித்யா, என்ன பாரு. என்ன ஏதோ செய்தவளே. அப்பா, இன்னைக்கு என் பொண்டாட்டி செம்ம அழகா இருக்கா. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும். நித்யா, உன்னை பார்த்துட்டே இருந்ததுல நான் எதுக்காக உன்னை வர சொன்னேங்கிறதையே நான் மறந்துட்டேன் பத்தியா. ஒரு 2 நிமிஷம் இங்க உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறீங்க? ஏய், ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். ஆனா ஒண்ணு, கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துருக்க. நான் வந்து கண்ணு திறக்க சொல்ற வரையும் கண்ணே திறக்க கூடாது, ஓகே? என்ன ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏய், எப்படி கண்டுபிடிச்ச? பாத்தியா என்ன? இல்லைங்க, ஆனா ஃபோன் வாங்கிட்டு வந்திருந்தீங்கல்ல, அன்னைக்கு கூட இப்படிதானே என்ன கண்ணை மூட சொல்லி கொடுத்தீங்க. அதான் கேட்டேன், ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கரெக்டா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். அது வரையும் கண்ணை மூடி அமைதியா உட்காந்துரு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல உனக்கே தெரிஞ்சிடும், ஓகேவா? சரிங்க. திரும்பவும் சொல்றேன், கண்ணை திறக்க கூடாது. சரி. நித்யா, கண்ணை மூடிட்டு தானே இருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன், நான் வந்து கண்ணு தரேன்னு சொல்ற வரையும் கண்ணு திறக்க கூடாது. நித்யா, நான் வந்துட்டேன். இப்போ கண்ணை தர பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நித்யா, இது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? சும்மா நம்ம வீட்ல வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஏய், நான் சும்மாலாம் ஒண்ணு வாங்கிட்டு வரல. இதுல என்ன இருக்குன்னு பாத்தியா? எங்க ஃபிஷ் அழகா இருக்குங்க. ஏய், அது ஃபிஷ் தாண்டி. அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்குன்னு பாரு. இங்க இது ஏய், புரிஞ்சுச்சா இல்ல?
நித்யா, இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியும் தானே? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. இது எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணாம இருக்க முடியும்? அதனால தான் உனக்காக சின்னதா ஒரு gift வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன நித்யா, பதிலே காணோம். உனக்கு பிடிச்சிருக்கு தானே? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்தா நித்யா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய், நான் விஷ் பண்ணல, திரும்பவும் நீயும் விஷ் பண்ணலாம்ல? உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நித்யா, இந்த ஃபிஷ் டேங்கை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கா? அழகா இருக்கு. வேற என்ன? அவ்வளோதானா? ஏய், இது நல்லா பாரு நித்யா. எப்பயும் ஃபிஷ் டேங்க்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஆனா பாத்தியா, இதுல 2 ஃபிஷ் தான் இருக்கு. அப்புறம் இதுல எழுதியிருக்க பேர்லாம் பாத்தியா? பார்த்தேன். அம்மா, இப்போ எதுக்கு சிரிக்கிற? உனக்கு என்ன புரிஞ்சது? எனக்கு எல்லாமே புரிஞ்சதுங்க. எங்க சொல்லு பார்க்கலாம். இதுல உங்க பேரும் என்னோட பேரும் இருக்கு. எனக்கு புரியுது ஏன் இதுல 2 ஃபிஷ் மட்டும் இருக்குன்னு. ஒன்று நீங்க, இன்னொன்று நான். கரெக்டா? சிந்தி வீடும் முதல் மழை வந்து வீடும் முதல் அலை எந்திருக்கும் முதல் வர சுந்தரிக்க சொந்தமாகவே காதல் வந்த கரெக்டு. நான் அப்படி நினச்சி தான் 2 ஃபிஷ் மட்டும் இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இதை பார்த்தாலே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எல்லாமே புரியுதுங்க. நித்யா, என்ன சொல்ற? நிஜமாவே உனக்கு புரியுதா? ஆமாங்க, எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க எதுக்காக இன்னைக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் கூட நினச்சிட்டே வந்தேன் நித்யா, இதெல்லாம் பார்த்தா உனக்கு புரியுமோ புரியாதோ, ஒன்னொன்னுத்துக்கும் நான் தனியாக விளக்கம் சொல்லணுமோன்னு யோசிச்சுட்டே வந்தேன். பயப்படாதீங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவு நான் வச்சுக்க மாட்டேன். எல்லாமே எனக்கு புரியுது. அண்ட் தேங்க்யூ. எனக்கு உண்மையாவே இந்த gift ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏய், நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நமக்குள்ள தேங்க்ஸும் சாரியும் இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் ஓகே ஓகே, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். இப்போ தெரியாம வந்துடுச்சு. ஐ லவ் யூ நித்யா. இதை எனக்கு உன்கிட்ட சத்தமாக சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், எனக்காக நீ சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டு தான் இருக்க. இருந்தாலும் என்னை உன்னால் முழுசாக ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தெரியும். எனக்காக சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் மனசில் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன். நீயே வாயை திறந்து முதல்ல என்கிட்ட இதை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நானே என் மனசில் இருக்கிறத சொல்லுவேன் நித்யா. கண்டிப்பாக அந்த நாள் வரும். நான் உன்னை கண்டிப்பாக மாற்றுவேன். நீ என்னை முழுசாக புரிஞ்சுப்ப. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீயா உன் வாயால முதல்ல சொல்லுவ. அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நானும் என்னை கட்டி போடும். மௌனம் ஒன்று போதும் போதுமே, கண்கள் பேசிவிடுமே. உன் முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன். பூக்களின் காது இன்னைக்கு வரட்டும் இவரு. நான் வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு. என்ன மட்டும் ஃபோன் பண்ணி சீக்கிரமாவா உன்னை மீட் பண்ணி ஆகணும், இந்த பிளேஸ்க்கு தான் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் இவரு வரல. இன்னைக்கு வாங்க சூர்யா, உங்களுக்கு இருக்கு. இவ பார்வையே சரியில்லையே. மேடம் ரொம்ப கோவமா இருக்காளோ? கயல். சூர்யா. ஹாய் கயல். என்னம்மா ரொம்ப டென்ஷனா கோவமா இருக்க மாதிரி தெரியுது? எனக்கு வர கோவத்துக்கு உங்களை ஏங்க என்னை எப்போ கால் பண்ணி வர சொன்னீங்க? நான் வந்து நியர்லி ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை இங்கே தனியாக வெயிட் பண்ண வச்சுட்டு எவ்வளோ ஜாலியாக பொறுமையாக வரீங்கல்ல. ஐயோ சூர்யா, இவ்வளோ கோவமா இருக்காளே, இவளை எப்படிடா சமாளிப்ப? ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னது இது? முதல்ல கையிடுங்க. அட என்னம்மா, இவ்வளோ கோவமா இருந்தா எப்படி அம்மோ? இங்க பாரு, வர வழியில செம்ம டிராஃபிக். நான் என்ன பண்றது? அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக நீ இவ்வளோ கோவமா இருந்தா நல்லா இருக்கா என்ன? நான் வரப்போ ஒன்றும் அவ்வளோ டிராஃபிக்லாம் இல்லையே. ஏய், இப்போ டிராஃபிக்கா தான் இருந்துச்சு. சரி, எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? கயல், இன்னும் கோவமாவே பேசினா எப்படி? கொஞ்சமாச்சும் நார்மல் ஆகுடி. சரி சொல்லுங்க, எதுக்கு இங்கே வர சொன்னீங்க? என்ன கயல் இப்படி கேக்குற? இது எந்த பிளேஸ்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்க முடியும் சூர்யா?
பாத்தியா பாத்தியா, இந்த பிளேஸை பத்தி சொன்ன உடனே உனக்கு ஃபேஸ் மாறிடுச்சு. அதான் இனிமே இந்த பிளேஸை நினைக்கிறப்ப நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் உன்னை இங்க வர சொன்னேன். புரியல. அதெல்லாம் நான் புரியுற மாதிரி சொல்றேன். வா போய் முதல்ல உட்காரலாம். சரி வாங்க. இப்ப சொல்லுங்க சூர்யா. அதெல்லாம் சொல்ல முடியாது. மேடம் எப்பவும் எப்படி என்கிட்ட உட்காருவீங்களோ அந்த மாதிரி உட்காருங்க. அப்பதான் நான் எதுக்காக வர சொன்னேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது. அப்போ நானும் சொல்ல மாட்டேன். சூர்யா, செஞ்ச தப்பெல்லாம் நீங்க கடைசியில. அம்மோ சாரி சாரி சாரி, உன்கிட்ட சாரி எத்தனை முறை கேட்டுட்டேன். அப்புறம் என்ன? பூவாச்சு பொன்னாச்சு பூ நெஞ்சம் பொன்னாச்சு நீ தொட்ட நேரம் இப்போ என்ன சூர்யா, இப்போ ஓகேவா? இப்ப எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்வீங்களா? இப்படி இருந்தா தானே நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருக்க. சூர்யா, நீங்க சரியான ஆளுதான். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நான் இப்படிதான் உங்க பக்கத்துல உட்காரணும். ஆனா என் மனசுல எந்த ஆசையும் வரக்கூடாது. கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாது. படிப்பு முடிகிற வரையும் படிப்புல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படிதானே? இது எந்த வகையில நியாயம்? அதெல்லாம் அப்படிதான். நீ என்ன பண்ணாலும் உன் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா படிப்புல மட்டும்தான் இருக்கணும். இது ஜஸ்ட் எப்பவாச்சும் இப்படி மீட் பண்றப்போ உட்காரதுலாம் தப்பு இல்ல. இதெல்லாம் உனக்கு எதுவும் தப்பான தாட் வரக்கூடாது. புரியுதா? அம்மு, உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீ எனக்கு இந்த இடத்துல வச்சு தான் ப்ரப்போஸ் பண்ண. நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீ அழுதுகிட்டே இங்கேருந்து போனல்ல. அதான் எப்பவும் இந்த பிளேஸை பார்த்தா உனக்கு அந்த ஞாபகம் தான் வரும்னு எனக்கு தெரியும். அந்த ஞாபகத்தை இனிமே வரக்கூடாது. எப்பவும் இந்த பிளேஸை பார்த்தாலும் உனக்கு நல்ல மெமரிஸ் இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை இங்கே வர சொன்னேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. என்னோட கையில வெளியே தனியாக மீட் பண்ணணும்னு நினச்சேன். அதனாலையும் தான் உன்னை வர சொன்னேன். ஆமா சூர்யா, எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு போய் லீவ் ஆயிடுச்சு. காலேஜ் டேவா இருந்தா எப்படியும் உன்னை கட் அடிச்சுட்டு உங்களை நான் வர சொல்லியிருப்பேன். ஆனால் லீவ் டேஸ் ஆயிடுச்சா, எப்படி வீட்டில் என்ன சொல்லிட்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் அம்மா அப்பா எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த டைமில் அண்ணா கிட்ட சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்துட்டேன். இப்போ எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. கரெக்டாக மீட் பண்ணிட்டோம். சரி, என் கையலுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கனே. கிஃப்டா? என்ன? கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீ முதல்ல கண்ணை மூடணும். சூர்யா. நீ கண்ணை மூடுற வரையும் நான் கொடுக்க மாட்டேன். கண்ணை மூடுறி. இப்போ கொடுங்க. அம்மு, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ டி செல்லம். ஐ லவ் யூ டு சூர்யா. சரி ஓபன் பண்ண. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாழ காதல் மழை. வாவ், சூர்யா செம்மையா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கு. லவ் பேர்ட்ஸ் தானே? ஆமா கையல், உனக்கு லவ் பேர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வீட்டில் தெரிஞ்சா ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் இப்போதைக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாமேன்னு தோணுச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன சூர்யா இப்படி கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் முக்கியமா இதுல உங்க பேரு என்னோட பேரு. வாவ், சூப்பரா இருக்குங்க. சூர்யா, ஐ லவ் யூ so much. ஐ லவ் யூ அம்மு. இதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்தா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? இது என்ன கேள்வி? இதுக்கப்புறம் எப்போ இந்த பிளேஸ்க்கு வந்தாலும் இந்த மொமெண்ட் மட்டும் தாங்க ஞாபகம் இருக்கும். அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. அப்போ ஓகே. என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன் எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவன் யாரவன் நூத்துக்கு நூறவன் அவன் தான் என்னவனா உரளையவன் கலையவன் அழகிய நிலவன் நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவன் சரியவன் தவறவன். என்னடா அது, வீட்ல யாரையுமே காணோம். அப்பனாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அவங்க கிட்ட கூட சொல்லாம வந்தாச்சு. இப்ப என்ன பண்றது? இப்பதான் இவங்க வீட்டுக்கு செகண்ட் டைமே வரோம். நமக்கு அவங்க ரூம் எதுன்னு கூட தெரியாதே. இப்ப எப்படி கூப்பிடுறது? சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சா எப்படியும் இந்த ஆதி வேற வீட்டில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் இருந்தானா கண்டிப்பா கிண்டல் பண்ணுவானே. சரி, அதுக்கு என்ன பண்றது? அதான் பார்க்கணும்னு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. அப்பனாக்கு பிடிக்குமோன்னு டெடி பியர் வேற வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எப்படியாச்சும் கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா வேற வழியே இல்லை. இவனை கூப்பிட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆதி, அடடே மச்சான், என்ன அதிசயம்டா, வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க. அதுவும் சொல்லாம கொல்லாம அதிசயமா வந்திருக்க. வாடா. அது ஒன்றும் இல்ல ஆதி, அப்படியே இந்த பக்கம் போனேன்னா சரி இங்க தானே வீடு இருக்கு, அதான் பார்த்துட்டு போலான்னு. ஓ அப்படி. சரிடா, நம்பிட்டேன். ஆமா ஆதி, வீட்ல யாரும் இல்லையா?
யார கேக்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா நீ? அதான் வீட்ல மத்தவங்கலாம் அங்கிள் ஆன்ட்டி அவங்களெல்லாம் தான் கேக்குறேன். ஓ, அவங்கள பார்க்க தான் வந்தியா என்ன? ஆமாடா. அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனதோட சரியில்ல. அப்புறம் அங்கிள் ஆன்ட்டி எல்லாம் பார்க்கவே இல்ல. சரி அதான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்படியாடா மச்சான். பட் யுவர் பேட் சாய்ஸ்டா. அவங்கெல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓ, ஓகேடா. அடே, எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாதா? அங்கிள் ஆண்டிய பார்க்க வந்தியோ? ஏதோ பார்சல்லாம் கொண்டு வந்திருக்க. அப்புறம் மச்சான், என்னடா கையில என்னமோ கொண்டு வந்திருக்க? ம், அது அது வந்து ஆதி, இது வீடு வரையும் வந்திருக்கனா கண்டிப்பா நமக்கு தானே ஏதோ வாங்கிட்டு வந்திருப்ப. குடுறா, என்னன்னு பார்க்கலாம். இல்ல ஆதி, இது உனக்கு இல்ல. எனக்கு இல்லையா? சரி, அப்புறம் வேற யாருக்கு வாங்கிட்டு வந்த? அம், அது அது வந்து அண்ணா, சார் நீங்க எப்போ வந்தீங்க? வாங்க உட்காருங்க. அடே, இப்பதானே தெரியுது. என் கெஸ்ஸிங் கரெக்ட் தான்டா. அவளை பார்த்த உடனே சிரிப்ப பாரு. என்ன சார், ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லை வீட்டுக்கு வரீங்கன்னு. அது ஒண்ணும் இல்லடா அப்பர்னா. அவன் இந்த வழியா போனானா, அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தானா. ஐயோ, இவன் ஒருத்தன். அப்படியாங்க? ஆனா அம்மா அப்பாலாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. அட இல்ல அப்பர்னா, உங்களை பார்க்க தான் வந்தேன். பாரு மச்சான், இவ்வளவு நேரம் என்கிட்ட அம்மா அப்பாவை பார்க்க வந்தேன்னு சொன்ன. இப்ப என்னன்னா என் தங்கச்சி கிட்ட அவளை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. டேய், ரொம்ப நடிக்காத. நான் வந்த உடனே நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னனால நானும் அப்படியே உனக்கு கம்பெனி கொடுத்தேன். உனக்கு தெரியாதா என்ன? சரி சரி, அது என்னடா பெரிய பார்சலா இருக்கு? அது சும்மா. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ஆதி, சரிடா சரி, நானும் எதுவும் கேட்கல. அப்புறம் ஆதி, எனக்கு அப்பர்ணா கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசட்டுமா? வேண்டான்னு சொன்னா கிளம்பிடுவியோ? ஏய், என்னடா? அப்புறம் இவ்வளவு தூரம் வந்ததே அவளை பார்க்க தான். அவளை பார்த்துட்டு பேசாம எப்படிடா உன்னை போக சொல்லுவேன்? சரி சரி போங்க. இதுக்கு வேற என்கிட்ட பெர்மிஷனை கேட்டுட்டு இருக்கான். தேங்க்ஸ்டா மச்சான். அடிச்சி, தேங்க்ஸும் வேணாம் ஒன்றும் வேண்டாம். போ, என்னத்துக்கு வந்தியோ அதை கண்டினியூ பண்ணு போ. என்ன பண்ணா? இல்ல, நீங்க என்கிட்ட வரதா சொல்லவே இல்ல. நேத்து நைட்டு ஃபோன் பேசுறப்ப கூட இத பத்தி எதுவுமே சொல்லலையே. சடனா வந்திருக்கீங்க, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். ஒன்றும் இல்லை அப்பண்ணா. சும்மா அப்படியே உங்ககிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது கிஃப்டா? எதுக்கு? அது அப்பண்ணா, கடைக்கு போயிருந்தேன். பார்த்தோன்னே இந்த கிஃப்ட் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் சும்மா உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஓ, கொஞ்சம் சிரிக்கலாமே. சும்மா சொல்லக்கூடாது அப்பண்ணா. இன்னைக்கு இந்த ஆஃப் சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. எப்பவும் வீட்லயே ஆஃப் சாரி தான் கட்டுவீங்களோ? ம், ஆமாங்க. அது ஸ்கூலுக்கு வரப்ப சாரி கட்டுறேனா, காலேஜ் போறப்ப அந்த சுடிதார்லாம் போட்டது. அதுக்கப்புறம் இந்த ஆஃப் சாரிலாம் என்ன பண்றது? அம்மா வர திட்டிகிட்டே இருப்பாங்க, கல்யாணம் ஆகி போனா அதுக்கப்புறம் எங்க இந்த ஆஃப் சாரி கட்ட போறீங்கன்னு. அதனால வீட்டில் இருக்கப்போ ஆஃப் சாரி தான் கட்டுவேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஒரு நிமிஷம். ஆசைப்பட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு இந்த டெடி எடுத்துட்டோம். இத பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அப்பண்ணா. ஹாய், டெடி பேரா? ஆமா அப்பண்ணா. அது கடைக்கு போனேன். நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, டெடி பியர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு. அதான் இது பார்த்தனா அழகா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆ, நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்றா. இந்த பக்கம் எழுதி இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னு தெரியலையே. சரி அருண, தைரியமா வாங்கிட்டு வந்த. கொடுக்கறதுக்கு எதுக்கு பயப்படணும்? குடு குடு. இந்தாங்க அப்பண்ணா. ஏங்க, சூப்பரா இருக்கு தெரியுமா? இதுல என்னமோ எழுதியிருக்கே. என்ன எழுதியிருக்க? இருங்க. ஏங்க, போச்சு அருண, பாக்குறாடா. இன்னைக்கு நீ அவ்வளவுதான்டா மகனே. என்ன சொல்ல போறாளோ? என்ன பண்ணா? பிடிச்சிருக்கா? ஆ ஆ பிடிச்சிருக்குங்க. என்னடா இது சிரிச்சுக்கிட்டே இருக்கா? இந்த ஐ லவ் யூவை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி கத்துவாளோ, முகம்லாம் மாறுமோன்னு நினைச்சிட்டே இருந்த. ஆனா சிரிச்சுட்டே இருக்கா. ஒரு வேலை. அப்புறம் அப்பண்ணா, இன்னொரு கிஃப்டும் இருக்கு. ஒரு நிமிஷம். அப்பண்ணா, உங்களுக்கு டெய்ரி மில்க் சில்க்னா பிடிக்கும்ல, அதனாலதான் இந்த டெடி வாங்கினதுக்கு பக்கத்துலேயே இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சாக்லேட்டும் உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன பார்த்தா சின்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கூடவா எனக்கு தெரியாம இருக்கு.
அது எப்படி டெடி பியர் பக்கத்துலேயே சாக்லேட் இருந்துச்சாம், அதனால சாக்லேட்டும் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்காராம். செம்ம உருட்டுதாங்க. சரி சரி, எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும். என்ன பண்ணா? இந்தாங்க. கொடுங்க. தேங்க்யூ. இல்ல இல்ல, பரவாயில்ல. நான் ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க. ஆமாம், எனக்கும் இல்லாமல் இன்னைக்கு எதுக்கு டெடி பியர் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கரெக்டா பாயிண்டா கேக்குறா. இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? என்னங்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன். என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அப்பன்னா, எப்பவும் அந்த ரூட்ல போக மாட்டேன். இன்னைக்கு போன உடனே நிறைய டெடிபியர்லாம் இருந்துச்சா, ஸோ நீங்கள் ஏற்கனவே டெடிபியர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓ, ஓகே ஓகேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஆ, இதில் என்ன இருக்கு? பரவாயில்ல அப்பன்னா. என்னாச்சு? ஏன் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க? சாக்லேட் சாப்பிட்லாம்ல? அது கீழே வச்சா டெடி அழுக்காயிடும்ல, லைட் கலராக இருக்கு, அதான் அந்த கவர்லேயே போட்டுட்டேன். சாக்லேட் நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஓ, ஓகே. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ. அப்பன்னா என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா உங்கள் மேலே இப்படி கொஞ்ச நேரம் சாயணும்னு தோணுச்சு. தப்பா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் எந்திரிச்சிட்றேன். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பன்னா. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி ஓகே, அப்போனா எனக்கு கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு தோணுது. உங்களுக்கு ஓகே தானே? உங்களுக்கு எவ்வளோ நேரம் இப்படி இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் இப்படியே இருக்கலாம். எனக்கு டபுள் ஓகே. நிஜமாவே நீங்கள் செம்ம ஜென்டில்மேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனசில் முழுசாக நீங்கள் வர வரையும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் இருக்கிறது சொல்லக்கூடாதுன்னு தானே. நீங்கள் உங்கள் மனசில் ஆசை இருந்தாலும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ்லேயே எனக்கு எல்லாமே தெரியுது. நிஜமா செம்ம ஜென்டில்மேன் தெரியுமா நீங்கள்? அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க போல, நாமளா தேடி போகிற வாழ்க்கையை விட நம்மளை தேடி வர வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும்னு. உங்களை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா இருக்கும். என்ன பண்ணா அமைதியாகவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படியே கொஞ்ச நேரம். ஓகே ஓகே. இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதனோ, மனம் கலங்கி புலம்புகிறே. கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்செறிவில். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, உங்களுக்காக ஒரு gift ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த gift உங்ககிட்ட எப்படி கொடுக்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆசாசையாக உங்களுக்கு கொடுக்கணும்னு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கொடுக்க தான் கொஞ்சம் தைரியம் வர மாட்டேங்குது. இது கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு தெரியல. நீங்கள் வேற ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஒரு ஒய்ஃபாக தான் என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு. நான் ஆனால் லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட எப்படிங்க சொல்கிறது? எனக்கு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு வேளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஒரு வேளை உங்கள் மனசில் அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்லாமல் நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டனால நீங்கள் கட்டாயத்தினால என்கிட்ட பேசுனீங்கன்னா, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாளாக என் மனசில் ஆசை இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன். ஆனால் இந்த கிஃப்ட்டை இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கணுன்னு தாங்க ரெடி பண்ணேன். ஆனால் எப்படி கொடுக்கறதுன்னு தான் தெரியல. அனிதா உள்ளதா இருக்காளோ? இவளை இப்போ எப்படி வெளியே அனுப்புறது? நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ இவ வெளியே போகணுமே. இந்த ரூமை டெக்கரேட் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். நம்ம நினச்ச மாதிரி வெளியே கார்டனில் டெக்கரேஷன் முடிச்சிட்டோம். இங்கே மட்டும் பண்ணணுமே. இவ வெளியே போனால் தானே பண்ண முடியும். இப்போ என்ன சொல்லி இவளை அனுப்புறது? அதுவும் கண்டிப்பாக ஒரு மணி நேரமாச்சும் இவ ரூமில் இல்லாமல் இருந்தால் தான் நான் நினச்ச மாதிரி பண்ண முடியும். அனிதா, அனிதா. ஏய், ரூம்க்கு வந்துட்டாரோ? இப்போ எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக முதல்ல பேசிட்டு அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்கணுமே. அவருக்கு நானாக கொடுக்குற வரையும் அவருக்கு தெரியக்கூடாது.
எங்கே ஒளிச்சு வைக்கிறது? இங்கே வச்சுட்டு போகலாம். அனிதா உள்ளதானே இருக்க, ஒரு நிமிஷம் இங்க வா. தோ வரேங்க. அனிதா, எப்படியாச்சும் முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லிடு. அவர் தப்பாவே நினச்சாலும் பரவாயில்ல. மனசுல வச்சுட்டு இருந்தா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். கரெக்டு. இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடணும். என்ன பண்றா உள்ள? என்னங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? இப்போ என்ன சொல்றது? அதுவா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கலைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க, என்ன வேணும்? அது அனிதா. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அனிதா, எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்லு, நான் பொறுமையா கேக்குறேன், சரியா? எனக்கு இப்போ சூடா பால் பாயாசம் சாப்பிடணும் போல இருக்கு. செஞ்சு கொண்டு வரியா? என்ன, பால் பாயசமா? ஆமா அனிதா, நீ செய்யற பால் பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சரி, ரொம்ப நாள் ஆச்சே, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. செஞ்சு கொண்டு வரியா? ஏங்க, உண்மையாவா? சரிங்க, கண்டிப்பா இப்பயே நான் போய் செஞ்சு கொண்டு வரேன். ஒன்றும் அவசரம் இல்லை அனிதா. பொறுமையா நிதானமா செஞ்சு கொண்டு வா, எந்த அர்ஜென்ட்டும் இல்லை, ஓகேவா? சரிங்க, இதோ இப்பவே போய் செஞ்சு கொண்டு வரேன். ம். அப்பா, எப்படியோ இவளை பால் பாயசம் செய்ய சொல்லி அனுப்பியிருக்கேன். எப்படியும் நமக்கு மட்டும் செய்ய மாட்டா, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தான் கண்டிப்பாக செய்வா. அதனால எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம நினச்ச வேலையை முடிச்சிடணும்.